குருவே சரணம். இந்திய திருநாட்டின் ஒரு பிரஜையாகவும் தமிழ்நாட்டின் ஒரு தமிழ் மகளாகவும் இந்த பதிவை நம்முடைய மாநிலத்தின் மக்களுக்காகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்காகவும் இந்த பதிவை நான் போடுறேன். கடந்த 1.5 மாதங்களாக நம்முடைய மாநிலம் பரபரப்பாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே ஒத்துப்பீங்க. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைக்காக இந்த கடந்த 5 நாட்களாக நடைபெறும் ஒரு போராட்ட களத்தை, அதற்கான தீர்வை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். மக்களின் தீர்ப்பே மகேசனின் தீர்ப்பு அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. பெருமளவு வெற்றிகள் பெற்றும் ஒரு அரசை அமைக்க முடியாமல் திண்டாடும் அனைத்து கட்சியினருக்கும், குறிப்பாக திரு விஜய் அவர்களுக்கு, நீங்கள் ஏன் ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் கேட்டுட்ருக்கீங்க? அழகாக எல்லா எம்எல்ஏவையும் ரிசைன் பண்ண வச்சுட்டு அடுத்த தேர்தலை நீங்கள் மாபெரும் வெற்றியாக சூடுவதற்கான வாய்ப்பை பாருங்கள். இதில் ஒவ்வொரு நாளைக்கும் இந்த ஊடகங்கள் பரப்புகிற செய்தியால் பொதுமக்கள், நான் சென்னையில் வசிக்கிறேன், கிராமத்தில் அரக்கோணம் பக்கத்தில் விவசாயம் பண்ணுறேன். ஆக கிராமத்திற்கும் நகரத்திற்கும் ஏற்படும் மாற்றங்களை இந்த 5 நாளில் பார்க்கும் பொழுது ரொம்ப மன உளைச்சலாக இருக்குங்க. என்னென்னா, மக்கள் ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க, மாநிலமே முடங்கி போயிருக்கு. இது நடக்கும் நடக்காது, நடக்கும் நடக்காது அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு முடிவு அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க இருக்க முடியும். உங்களுடைய இந்த 108 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை இறைவன் நினைத்தால், மக்கள் நினைத்தால், மிக மிக அதிகமான பெரும்பான்மையை உங்களால் தர முடியும். ஆகையால் உங்களுடைய எம்எல்ஏக்களை ரிசைன் செய்ய சொல்லிட்டு அவங்க 6 மாதம் அழகாக போய் உங்களோட ஊர்களில் உங்களால் செய்ய முடிஞ்ச சேவைகளை செய்து கொண்டிருங்கள். வெற்றி உங்களை நிச்சயம் தேடி வரும். இவ்வளோ மன உளைச்சல் மக்களுக்கும் வேண்டாம், உங்களுக்கும் வேண்டாம். முடிவு மக்களின் கையிலும் திரு விஜயின் கையிலும். தயவு செய்து தமிழ் நாட்டிற்கான முன்னேற்றத்தை மட்டும் கையிலிடுங்கள். மக்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொள்ளுங்கள். நன்றி. தமிழ் வாழ்க. ஜெய்ஹிந்த்.